சரி, முருகப்பெருமானுக்கு 2 மனைவியர்கள் உண்டு இல்லையா? வள்ளி, தெய்வானை, இப்படி 2 பேர் உண்டு. அதாவது முருகப்பெருமானுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியவள் வள்ளி, இடதுபுறமாக இருக்கக்கூடியவள் தெய்வானை. இந்த வள்ளி ரொம்பவே இரக்கமான மனசுடையவள். இவளும் ஒரு வள்ளல் தன்மை உடையவள். யார் கேட்டாலும் அப்படி வாரி கொடுக்கிற வள்ளல் தன்மையை உடையவள் தான் வள்ளி. அதாவது ஆண் பால்ல வள்ளல்னு சொல்லுவாங்க, பெண் பால்ல வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளி என்ன பண்ணுவாளாம், முருகப்பெருமானுக்கு இப்போ நம்ம ஏதாவது துன்பம் அப்படின்னு அவரை சரணடைஞ்சோம் அப்படின்னா, அவரே மறந்தா கூட முருகப்பெருமான் மறக்க மாட்டார். ஆனால் அவரே மறந்தா கூட இந்த வள்ளி என்ன பண்ணுவா, அதாவது அந்த பக்தன் அன்னைக்கே பிடிச்சி ஏதோ கஷ்டம்னு கேட்குறாங்கங்க, என்னன்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அந்த மாதிரி வள்ளி முருகப்பெருமானுக்கு ஞாபகம்